புதிய புழுக அவன் ஓட விரட்ட போகிறாங்க பாருங்கள் அவனை. அதாவது நான் எந்த கட்சியும் கிடையாது, சும்மா அது ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவன், ஒரு முக்கியமான சென்ட்ரல் அரசியல் தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டுட்டு அவன் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறதுனா எதை எடுத்தாலும் ஊழல், எதை எடுத்தாலும் இவனும் ஓகேனா. உன்ன மாதிரி நான் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? இவன் ஓகேனா கேட்குறேன், ஓகேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அதனால் அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் எடுபடாது. மக்கள் ஓட விரட்ட போகிறாங்க. ஒரு காலத்தில் பாருங்கள், ஓட தான் போகிறான். அவன் என்னமோ பெரிய மேதாவி மாதிரி பேசிகிட்டு இருக்கான். என்ன மேதாவி அவன்? என்ன படிச்சிருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒரு அரசியல் தலைவர் மாதிரியா பேசுகிறான்? எலெக்ஷன் வரைக்கும் போது அவன் தேவையில்லை, இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் ரவுடி மாதிரி பேசுகிறான். இப்போ நாங்களாம் ரவுடி மாதிரி பேச வேண்டிய ஆயிடுச்சு. நானும் பிராமணன் தான். நான் ரவுடி மாதிரி பேச வேண்டிய காரணம் என்னென்னா, பேசுகிறத ஒரு முறையோடு பேசணும் யாராக இருந்தாலும். புரியுங்களா? ஒரு அரசியல் தலைவர் இப்படி இல்லாம பேசுறது உனக்கு புரியுது? உங்க பிள்ளையாட புரியல சொல்லி வை. ஐயோ நான் ஒரு ரவுடியாக்க என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. இவனுங்க நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். இப்போ இவர் 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தாருன்னா எடப்பாடி சொல்லுவார் 2000 ரூபா தரம்பார். புரியுங்களா? இவன் அண்ணாமலை அதெல்லாம் கொடுக்க மாட்டான். அவன் ஒரு கஞ்சன். அவன் எவனாலும் கொடுத்தானா வாங்கிக்குவான். அவன் யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவான். அவன் கொடுக்கறதே கிடையாது. அவன் வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கான், அவன் கொடுக்கறதுக்கு வரல. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? பார்த்தா நல்லா இருக்கியா? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டில் சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் ஐயா, வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பெரியப்பா கலப்பா இருக்கு. இவங்களாம் இதே மாதிரி நாளைக்கு வர சொல்லு. போங்க போங்க, மிச்சமெல்லாம் நாளைக்கு. ஒரு நாளைக்கு 300 வேட்டி சேலை தான் கொடுக்க முடியும். சும்மா இப்போ ஊர்வலம்னு சொல்லிட்டு, ஏன்னா பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு அங்கங்கே பணம் பிடுங்கிட்டு இருக்கான். இந்த கோல்டு, ஆதார் கோல்டு இருக்கு பாருங்க, அதில் முதல் திருடன் அவன் தான். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? அண்ணாமலை பேசுறது எல்லாமே பொய். அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர். இங்கே எப்போவுமே திராவிட கட்சிகள் மூலம் பலன் பெற்ற மக்கள் தான் அதிகம். அதனால் அண்ணாமலையுடைய கொள்கைகளோ பிஜேபியோட கொள்கைகளோ இந்த தமிழ்நாட்டில் இப்போ இல்லை, எப்போவுமே செல்லாது. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஏய், அவனை போக சொல்லுங்க. இல்ல, இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி தலைவர், ஒரு அரசியல்வாதின்னு பேசுறீங்க. அரசியல் தெரியாத அரசியல்வாதிங்க அந்த ஆளு. இல்ல, ஒரு கட்சி தலைவராக இருக்காங்க, மக்கள் அவரெல்லாம் நம்புறாங்க அப்படின்னும் போது நடக்காத ஒரு கட்சியும் இல்லை, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர் கேட்கக்கூடிய மக்களும் இல்லை. பெரிய பெரிய புள்ளிகள்லாம் கட்சியில இணைவாங்க. சும்மா சொல்லுவான் அவன், சும்மா சொல்றது பாலிசி. அதாவது அப்பெல்லாம் எல்லாரும் பயந்துருவாங்க, எல்லாருக்குமே ஒரு ஷாக் கொடுக்குறான், அவ்வளோதான். எந்த ஷாக்கும் இங்கே ஒன்றும் பயப்பட போகிறது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க இவன் கொடுக்குற ஷாக்குக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அரசியல்வாதிகளும் இவங்களை எவனும் நம்புகிற மாதிரி இல்லை, எந்த கட்சியும் நம்புறது இல்லை. கம்யூனிஸ்ட் நம்பாது, மதிமுக நம்பாது, இடதுசாரி வலதுசாரி, அடுத்து இருக்கிற எடப்பாடி, யாருமே நம்ப மாட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? என்ன சத்தம்? சங்கு சத்தம். சங்கா? ஓபிஎஸ் இப்போ அவரை காப்பாற்றிக்கணும், அவர் போயிருக்காரு. புரியுங்களா? நாளைக்கு சசிகலா பக்கம் அந்த அதிமுக வரணுங்கிறதுக்காக போகிறாங்க. புரியுங்களா? அவங்க மோடிக்கிட்ட அவங்க சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் பிடுங்கிறதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கணுங்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கான். புரியுங்களா? பாரதிய ஜனதா கிட்ட போகிறவன் பூரா தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற கருங்காலி. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழுவும் போல் இருக்கு. இப்போ எதனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் பாஜகவோட இணைய மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த கட்சிக்கு மெம்பரே இல்லைங்க, ஓட்டு இல்லைங்க, பிலாசபி ஃபெயிலியருங்க. இந்த தமிழ்நாடு வரை பொறுத்த வரையும் நார்த் இந்தியாவில் அந்த பிலாசபி எடுக்கும், இங்கே வராதுங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இங்கே ஆல்வேஸ் பெஸ்ட் திராவிட மாடலுங்க. எஜுகேஷன் வைஸ், எம்ப்ளாய்மெண்ட் வைஸ் எல்லாமே எவ்ரிதிங் சூப்பருங்க இங்கே கம்பேரிசன் ஆஃப் நார்த் இந்தியா. அதனால இங்கே அந்த வராதுங்க. அந்த ஐடியாலஜி, பிஜேபியோட ஐடியாலஜி ஒன்லி சூட்டபிள் ஃபார் த நார்த் இந்தியா, இங்கே வராதுங்க. ஒன்று தெரிஞ்சுக்க,
பல்லு உடையிறது வாயால, பல்லாக்கில் ஏறுறது வாயால. என் வாய் பல்லாக்கில் ஏறுற வாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.